இதுக்கு முதல் ஏடிஎம்கேல இருந்திருக்கேன்ப்பா. ஏடிஎம்கெல்லாம் இப்போ கீரை இளைஞர் அணி எல்லாமே வந்துட்டு விஜய் டிவிக்கு நோக்கி போகிறீங்க. அது ஒரு தவறான செயல்னு நான் சொல்கிறேன். அது எங்கள் ஊர் பசங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். அது வந்துட்டு தவறான செயல். உங்களுக்கு அவர் நல்ல ஒரு தலைவராக இருக்க மாட்டார், நல்ல ஒரு ஆக்டராக மட்டும்தான் இருக்குவார். அவருக்கு மட்டும்தான் அவர் பார்ப்பார். புரியல. நான் அதே மாதிரி தான் விஜயகாந்தில் தான் இருந்தேன். ஸோ அண்ணன் அவர் ரன் பண்ணுற வரைக்கும் இருந்தேன் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை, நானும் மாறிட்டேன். ஸோ விஜயகாந்த் வந்து யாராலையுமே தொட முடியாது. அண்ணனை தவிர யாராலையும் தொட முடியாது. அண்ணன் சீமானை தவிர விஜயகாந்தை தொடணும்னா அது இனிமேல் பிறந்து வந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவரோட லைஃப் வேற, அவரோட வாழ்க்கை வேற. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாத்துக்குமே அண்ணன் என்ன சொல்றாருன்னா அவருக்காக பாடுபடலை. ஸோ மக்கள் 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 தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர, ஏன்னா விஜயகாந்த் எப்படி மக்கள் பாடுபட்டாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு செந்தமிச்சல் அண்ணன் பேசுறாரு. அப்போ வந்து நான் பெரியகுளம், என் ஊர் சொந்த ஊர். இங்கே வந்து பிள்ளைகளுக்காண்டி சென்னைக்கு வந்தேன். அப்படியே அண்ணன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் எங்கள் பிள்ளைகள்லாம் இங்கே அண்ணன் நல்லா பேசுகிறாருமா, அண்ணன் கருத்தாக பேசுகிறாரு, அன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அங்கேயும் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு அண்ணன் பேச்சு பிடிச்சிருக்கு. அதனால இங்கே வந்து அன்னைக்கிட்ட இந்த கட்சி அப்படி யாரும் கேட்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. யார் சொன்னாலும் எனக்கு பிடிச்சதை நான் செய்ய முடியும்ப்பா. அதனால் நான் அண்ணன் சீமானன் செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஜாதி வேற்றுமை இல்லாமல் பழகிறார் அண்ணன். அதுதான் மெயின் நம்மளுக்கு, பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு. அவர் வந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, மண் வளம், மர வளம், தண்ணீர், மாடு, ஆடு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுக்கு முக்கியம் ஆடு மாடுக்கு முக்கியத்துவம். மனுஷருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அவர். அதுதான் அன்னை செயல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இங்கே வந்துட்டோம். அதெல்லாம் வராதுடாப்பா, வரவே வராது. விஜய்க்கு வந்து ரசிக்கிறதாப்பா அதிகம். ஏன்னா பசங்க 17 வயசு கீழே இருக்க பசங்க தான் ஓவர். இப்போ கரூரில் நடந்தது பார்த்தீங்கல்ல, 43 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சரி, எல்லாம் கேதம்னா நம்ம கேதப்பிடிக்க போவோம். யார் போனது தூக்கிட்டு நம்ம விசாரிக்க வர முடியாது, வாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் என்ன செய்ய, இவரை தேடி வர வச்சிருக்காரு. ஏன்? அந்த காசு 20 லட்சம் எல்லாத்துக்கும் போச்சா சொல்லுங்க பார்ப்போம். யாராருக்கு போச்சு, யாராருக்கு போகலன்னு நம்மளுக்கு தெரியாது, வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். அந்த 20 லட்சத்தோட போதுமா அவங்களுக்கு? அவள் எவ்வளோ வேதனை. அப்பா இழந்து எத்தனை பிள்ளைங்க தவிக்குதுங்க, குழந்தைய இழந்து எத்தனை பேர் தவிக்கிறாங்க, புருஷனை இழந்து எத்தனை பேர் தவிக்கிறாங்க. இந்த பாம்புல சும்மா விடுமா? கூட்டத்தை பார்த்து மயங்குறாரு விஜய். அதெல்லாம் இல்லை, ரசிகர் கூட்டம் தான். ஓட்டாலும் அந்த கூட்டமே இல்லை. 2026 அண்ணன் தான் வருவாருப்பா. அண்ணன் தான் வருவார். அண்ணன் தான் முதலமைச்சர், முதலமைச்சர், முதலமைச்சர். நன்றிப்பா. அண்ணன் இல்ல இல்ல, விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விஜயகாந்த் மாறி வந்து இப்ப செய்யறாருன்னா அண்ணன் செந்தமிழ் செல்வன் தான், அண்ணன் தான். விஜயகாந்த் அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் தான் இது பண்றது. அவர் தான் முன்னணியில நிக்கிறாரு. விஜய் வந்து எந்த இதுல போய் நமக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஸோ ஒரு கூட்டத்துலையோ இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணுறதுலையோ, ஒரு இன்னைக்கு சூர்யா செய்கிற ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பு கூட இன்னைக்கு விஜய் செய்யலை. திடீர்னு வந்து நான் அரசியலில் வரேன், அரசியலில் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு வேணும், நான் ஜெயிச்சிருவேன், நான் உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? தனக்குன்னு வரும்போது நம்ம இது பண்ணுறது அது நல்லது இல்லையா? இல்லை, ஏன்னா முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு சில விஷயத்தில் வந்து அடிபட்டிருக்கணும். ஸோ நீ நடிகராக பார்த்துட்டு இன்னைக்கு ரசிகருங்கிற பட்சத்தில் அவங்க கிளம்புறாங்க. ரசிகர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களை பார்க்கணும். அவங்களுக்கு எப்படின்னா விஜய் வந்து ஓட்டு வாங்கணுங்கிறதுல, விஜய் பார்க்கணுங்கிற வெறியோட தான் வராங்களே தவிர மற்றபடி அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணும், செய்யணும். நிறைய பேர் என்ன சொல்ல போனால் ஓட்டே இல்லாதவங்க தான், முக்கால்வாசி ஓட்டு இல்லை. கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கறது வந்து அது சொல்ல முடியாது. ஏன்னா யார் காசு தராங்களோ, யார் போட்டு பிரியாணி தராங்களோ அங்கே தானே போகிறாங்க. காசே இல்லாத ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். காசு கொடுத்து யார் வேணா ஓட்டு வாங்கலாம். காசுக்காக விலை போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இல்லைண்ணா, நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நாம் தமிழர் கட்சி தான். 2015 காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வேறு எந்த கட்சியிலையும் இல்லை. தமிழ் தேசிய கொள்கையில் தான் பயணிச்சிருக்கிறேன். தமிழ் தேசிய கொள்கை உணர்வாக இதாகிடுச்சு. முழுக்க இறுதி வரை தமிழ் தேசிய கொள்கை மட்டும்தான். அண்ணனுடைய பேச்சு பிடிக்கும், அண்ணனுடைய தனிச்ச ஆற்றல் பிடிக்கும், அண்ணனுடைய செயல்கள் பிடிக்கும், அண்ணனுடைய கொள்கைகள் பிடிக்கும். மொத்தத்தில் அண்ணனே பிடிக்கும். இதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது?
எதனால பிடிக்கும்? அண்ணனுடைய தனிச்சு நிற்கிற அந்த இது பிடிக்கும். ரெண்டாவது வந்து கொள்கை ரீதியாக அண்ணன் வந்து நிறையா கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, அது பிடிக்கும். சமரசம் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகிட்டையும் அந்த தர்க்கம் செய்கிற வாதம் பிடிக்கும். ரெண்டாவது வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்குற மத்தியில் வாக்குக்கு பணம் கொடுக்காம கட்சி நடத்துகிற அந்த விதிமுறைகள் பிடிக்கும். 234 தொகுதியிலையும் பெண் வேட்பாளரையும் ஆண் வேட்பாளரையும் சரிக்கு சரியாக வேட்பாளரை நிப்பாட்டுற இது பிடிக்கும். கடல் மாநாடு பற்றி நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தான். கடல் மாநாடு வந்து எங்கள் மாவட்டத்தில் தான் போடுறதா சொல்கிறாங்க. கடல் மாநாடு வந்து நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கோம். அந்த மாநாடு வந்து கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்குவோம். மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த கடல் மாநாடு. கடலுக்கு மாநாடு இது வரைக்கும் அரசியல் கட்சி யாருமே போட்டதில்லை. அண்ணன் வந்து முதல் முறையாக கடலுக்கு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாடு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. இல்லை, இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறதுனால உங்களோட வாக்குகள் குறையும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. விஜய் வந்திருக்கலாம். விஜய்க்கு வந்து சும்மா கூட்டம் கூடுது. அவங்க கூட்டம் கூடுறவங்களாம் ஓட்டர்ஸே கிடையாது. சும்மா போய் கூட்டமாக கூடுறாங்க. பார்த்தா சோசியல் மீடியாவில் கூட ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு சும்மா என்னத்தையா மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விஜய் வர்றதுனால அண்ணனுடைய வாக்கு சதவீதம் வந்து கூடாது. அண்ணனுடைய வாக்கு சதவீதம் தான் கூடுமே தவிர விஜயோடைய வாக்கு சதவீதம் வந்து ஒருபோதும் கூட வாய்ப்பு இல்லை. ஓகே. ஆனால் இன்னைக்கு உள்ளதுக்கு வந்து விஜய்க்கு வந்து அதிகமான ஆதரவு இருக்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் ரங்கராஜ் பாண்டே போனவங்க கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. விஜய்க்கு 26% இருக்கிறதாகவும் சீமானுக்கு வந்து 6% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பின்பம். சும்மா பணம் வாங்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா மீடியா வியூஸ்க்காண்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. மிச்சப்படி விஜய்க்கெலாம் ஒரு இதுவும் கிடையாது. ஊடக வெளிச்சம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஊடக வெளிச்சத்தை வச்சு சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் நடிப்பு சினிமா ஃபீல்டில் இருந்தனால அண்ணனுக்கு இருக்கிற ஆதரவு கூட விஜய்க்கு வந்து இதாகாது. அண்ணன் வந்து இத்தனை காலம் தமிழ் தேசியத்தை வந்து கட்டி எழுப்பி வச்சிருக்காப்புல. அண்ணன் தான் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உண்டு 2026 தேர்தலில். சீமான்னா 30 செகண்ட்ல என்ன யார் சீமான்? சீமான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை, காலம் நமக்கு அளித்த கையிருப்பு, தமிழ் பெரு நெருப்பு. இப்போ இருக்கிற இளைஞர் எல்லாமே ஒரு ஹீரோவாக இருக்கணும், ஒரு ஆக்டராக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் சீமான் வந்துட்டு நம்மளுக்காக பாடுபடுறாரு. அவர் வந்துட்டு அவருக்கு எல்லாரும் நிச்சயமாக ஓட்டு போடுங்க. நம்ம தமிழ்நாடு முன்னேறணும்னு நம்பி ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக அண்ணன் ஜெயிப்பார். 2026 பார்க்கலாம். தண்ணீர் மாநாடு வந்துட்டு இப்போ ஒரு உயிர் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு ஒரு உயிருக்கு வந்து தேவைப்படுதுன்னா 7 மரம் வேணும். ஒரு மரத்துலேருந்து வராது, 2 மரத்துலேருந்து வராது. அதே மாதிரி இந்த கடல் பாசி அப்படின்றதுலையும் அது கடலும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. மொத்தம் 7 மரம் வேணும் ஆக்சிஜனுக்கு. அண்ணன் வந்துட்டு 15ஆம் தேதி மாநாடு போடுவார். நிச்சயமாக பாருங்கள். லைவில் போவோம். கண்டிப்பாக பாருங்கள். அண்ணன் பேச்சை எல்லாரும் கேளுங்க. மாற்றம் உண்டாகட்டும். தென்னூர் 28வது வார்டு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர். நான் தமிழர் கட்சி உறுப்பினராக இருக்கேன். எந்த கூப்பிட்டானாலும் போவேன். நான் எந்த எதுக்கு வந்தாலும் போவேன். இப்போ மட்டும் சமீபத்தில் ஒரு இது திருவம்பூரில் ஒரு இது இருந்துச்சு. அதில் நாம் தமிழர் கட்சி அது பள்ளியாசல் இதுக்காண்டி என்ன செய்யணுமோ செஞ்சு தரேன்டாங்க. அதனால் அண்ணன் சீமாவில் எது இருந்தாலும் நான் ஆட்சிக்கு வந்தவுடனே செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அவர் என்ன செய்ய முடியாது. இப்போ திமுக ஆட்சி இது பொறுப்பு வந்தோடனே நான் எதாக இருந்தாலும் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் வேட்பாளர் நான் முதலமைச்சர் ஆனவுடனே எல்லாம் செய்யலான்ட்டு உறுதுணையாக இருக்கார்.